ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போவோம். வாங்க பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சிவாஜி அவங்களோட குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த குரு கிட்ட சிவாஜி ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. ஒரு தடவை சிவாஜி அவங்களோட குருவுக்கு பொற்காசுகளையும் நவதானியங்களையும் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலுக்கு ராமதாசர் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு மண் கொடுத்தாங்க, கொஞ்சம் கூழாங்கல், ஒரு குப்பியலும், இன்னொன்று குதிரை சாணத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கு சிவாஜி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இதெல்லாம் அவங்க குரு அவனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பொருளெல்லாம் சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல, அதனால் அவனோட கண்ணில் நம்ம ஒட்டி ஒட்டி எடுப்போம்ல, சாமி கும்பிடுவ மாதிரி, அந்த மாதிரி ஒட்டி எடுத்தானான். அவனோட கண்ணில் தண்ணீர் வந்ததான். அவங்களோட தாய் அதை பார்த்தோன்னே, நீ அப்படி அவ்வளோ கொடுத்த பொற்காசு அதெல்லாம் கொடுத்த, ஆனால் உனக்கு என்ன இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாய்க்கு கோவமாக வந்துடுச்சான். நீ முத்தும் கொடுத்த, மணியையும் கொடுத்து வச்சுருந்த, ஆனால் அவர் உனக்கு பதிலுக்கு என்னென்னதான்லோ அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. நீ என்னன்னா தாழ்வான பொருட்களையும் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்க இப்படின்னு கேட்க, இதுக்கு போய்ட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அப்படின்னு அவங்களோட அம்மா கேட்குவாங்க. அதுக்கு அவங்களோட மகன் சொல்வாங்க, சிவாஜி சொல்வான், நீங்கள் இப்படி பேசாதீங்க, அவங்க எதுக்கும் எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும், நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்வாங்க. இந்த ஒரு கைப்பிடி மண் எதுக்குன்னு தெரியுமா? நான் பெரிய பெரிய நாட்டுக்கள் எல்லாத்தையும் நான் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கூழாங்கல் எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? நான் பெரிய பெரிய கோட்டைகளெல்லாம் கட்டி அதையும் நான் தான் ஆள்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த குதிரை சாணத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த குதிரை படையையே நான் தான் அமைச்சி அதுக்கும் நான் தான் வீரவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட மகன் சிவாஜி. இதுக்கு அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, மகனே, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நம்ம ஸ்டோரி முடிஞ்சிச்சு. நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போன வாட்டியே கிவ்அவே கேட்க போவோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு இப்போ கிவ்அவே என்னன்னா, நான் இந்த வீடியோவில் கேட்குவேன். இந்த கிவ்அவே என்னன்னா, அவங்களோட குரு ராமதாசர் சிவாஜிக்கு 3 பொருட்களை கொடுத்தாங்க சொன்னல, அது என்னன்னு கமெண்ட் பண்ணாங்க. அதில் சில பேருக்கு ப்ரைஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொரியரில் வந்துடும். பாய்.